வணக்க நண்பர்களே, உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் என்று உங்களுக்கு ஒரு அசுர நம்பிக்கை இருக்குதா? நீங்கள் நினைத்தது நடக்க எந்த ஒரு தடையும் உங்களை தடுக்காமல் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு தேவை. கரெக்டா? நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போறோம், வழிபடுறோம். ஆனா அந்த சிவபெருமானின் ஆற்றல், பவர் நமக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல அந்த மகாதேவனின் சக்தியை உங்களுக்குள் கொண்டு வரக்கூடிய மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்தால் உங்களுக்கு தைரியம், மன வலிமை, தெளிவு என எல்லாமே பெருகி நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே நிறைவேறும். வாங்க அந்த ரகசியத்தை என்னன்னு பார்க்கலாம். நண்பர்களே, சிவனின் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அதுதான் மந்திர ஜபம். ஆம், தினமும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சரிப்பது. இது மந்திரம் மட்டுமல்ல, நம் உடலையும் மனதையும் பிரபஞ்ச சக்தியையும் இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி, பவர்ஃபுல் டூல். சிவனுக்கு உரிய மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகவும் கருதப்படுவது பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தின் பெயர் என்னவென்றால் ஓம் நம சிவாய. இதை உச்சரிப்பதால் உங்களுக்குள் என்ன சக்தி கிடைக்கும் பார்க்கலாம். உங்களுக்குள் பிறக்கும் 3 சக்திகள். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்கும் போது உங்களுக்குள் 3 விதமான ஆற்றல்கள் பிறக்கிறது. ஆன்ம பலம் மற்றும் மனத்தெளிவு. உங்களுக்குள் இருக்கும் பயம், கவலை, மன அழுத்தம் போன்றவை விலகி போகும். வாழ்க்கையில் வரும் எந்த சவாலையும் நேர்மறை சிந்தனையோடு போராடி ஜெயிக்கும் மன வலிமை உங்களுக்குள் உருவாகும். பஞ்சாட்சர மந்திரம் உங்கள் மனதை ஒரு முகப்படுத்தி நீங்கள் ஒரு யோசிப்பதை போல ஆழமான தெளிவை பெற உதவுகிறது. 2வது, கர்மவினை நீங்கும் சக்தி. அறியாமல் செய்த தீய கர்மங்கள், தீய வினைகள் நீக்கி போகும். சிவனின் அருள் கிடைத்து ஒரு புதிய ஆரம்பத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். சிவனின் அருளால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடையக்கூட இந்த மந்திரம் வழிகாட்டும்னு சொல்றாங்க. கேட்ட வரம் தரும் ஆற்றல். இதுதான் 3வது. ஆரோக்கியம், செல்வம், நல்ல வாழ்க்கை துணை போன்ற உங்கள் சரியான விருப்பங்கள் நிறைவேற சிவன் அருள் புரிவார். வேலை, தொழில், திருமணம் என்ற எல்லா விஷயத்தையும் தடை இருந்தாலும் அது நீக்கி சுபமாகும். அது எப்படி செய்வது? இந்த மந்திரத்தின் பலன்கள் முழுவதுமாக பெற எப்படி இதை செய்வதென்று பார்க்கலாம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலையில் பிரதோஷ வேளையில் சிறந்தது. திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. தினமும் 108 முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது. ஒரு ருத்ராஜ மாலை அல்லது விரல்களை கொண்டே நீங்கள் இந்த ஜபத்தை தொடங்கலாம். சிவனின் மீது முழுமையான பக்தியுடன் சரணாக்கியத்துடன் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவர் உங்களை ஆட்கொள்வது நிச்சயம். சிவனின் வடிவமான ருத்ராட்சத்தை அணிந்தாலோ சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தாலோ இந்த சக்தி பல மடங்காக அதிகரிக்கும். சிவன் என்பது வெளியே இல்லை, அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்து உங்கள் ஆன்ம பலத்தை அதிகரியுங்கள். உங்களுக்குள் சிவசக்தி பிறக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்து உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.